இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்பு சர்வாங்க முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக நம்ம அமைச்சர் கீர்த்தனா, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிவகாசியில் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இந்த பெண்மணி மன்னிக்கணும் அமைச்சர். அதில் ஸ்கூலுக்கு போனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல் பெஞ்சில் உட்காந்துக்கிட்ட பொண்ணு இங்கிலீஷில் பேசுவோம், அப்பா பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது இங்கிலீஷில் கொஞ்சம் தடுமாறி இருக்குது. அதுக்கு உடனே அந்த டீச்சரை கூப்பிட்டு, முதல் பெஞ்சில் உட்காந்துருக்க இப்படி தடுமாறு அப்படின்னா கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்க பொண்ணு எப்படி தடுமாறும், ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு ரீல்ஸுன்னு தெரியும். அவங்க அந்த அம்மையார் வந்து ஒரு அமைச்சர் வந்து ரீல்ஸ்லாம் ரொம்ப இதாக பண்ணி மினிச்சராக ஆகிட்டாங்க. அதனால் அவங்க போட்டிருக்காங்க, முதல் பெஞ்சில் இருக்கிறது இப்படி இருக்க, கடைசி பெஞ்சில் எப்படி இருக்குது. இது வந்து அவர்களுடைய மனதை வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்குது. எதுக்கும் அதாவது அவங்களோட தன்னம்பிக்கையை வந்து கீழே தள்ளுற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க தமிழ் மீடியம் தான் படித்து வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க பேட்டியில். ஸோ இவங்களே தடுமாற இங்கிலீஷை கற்றுருப்பாங்க. இப்போ அதே படிக்கிற குழந்தைங்க எப்படி இங்கிலீஷில் புலமையாக இருக்கும். நீங்கள் பண்ணது தப்பு கிடையாது. நீங்கள் சொன்ன வார்த்தைகள் வந்து அப்போனா கடைசி பெஞ்சு இருக்கவங்களாம் மக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு இது கிடைக்குது. அதனால் இது மாதிரி பேசுறதை நிறுத்திக்கணும்னு சொல்லிட்டு கண்டனங்கள் எதிர்கட்சிகள் வந்து வந்துட்டுருக்குது. ஏன்னா இது என்ன சொல்ல வேணும்னா, தொழில்துறை பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறது பார்த்தோன்னா நம்ம ராஜ்மோகன் அவர்கள். அந்த ராஜ்மோகனோடைய டிபார்ட்மெண்ட் ஏன் தேவையில்லாமல் இவங்க குறுக்கில் போய் இது பண்ணுறாங்க. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரியப்பராஜில் இருக்கிற அமோனியம் கசிவு வந்து தொழிற்சாலைக்கே இந்தவங்கமாக போகல, இவங்க ஏன் போகல, அங்கே ஏன் போய் அங்கே ஆய்வு நடத்தலை. அது நடத்தாமல் ஏன் சம்மந்தமே இல்லாமல் இவங்க துறையே இல்லாத ஒரு இதில் போய் ஏன் இது மாதிரி ஆய்வு பண்ணி அந்த குழந்தைங்களை மட்டும் தட்டாங்க. அதுதான் இங்கே கொஸ்டின். ஸோ அதனால் விஜய் அவர்கள் வந்து ஒரு அதிரடி உத்தரவு பண்ணியிருக்காரு. இது மாதிரி அவங்க துறை அமைச்சர் அவங்க துறைக்கு தான் போகணும்னு சொல்லிக்கிட்டு, இல்லை ராஜ்மோகன்கிட்ட கேட்டதுக்கு சொல்லியிருக்காரு. அவர் வந்து அக்கா சாணத்துலேருந்து அவங்க அட்வைஸ் சொல்லியிருப்பாங்க, அதை வந்து இங்கே பெருசாக எடுத்துக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணதும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. குழந்தைங்கள ஒரு ரீல்ஸ் மூலமாக, ஏன்னா இப்போ 4 பேர் செய்ய வேண்டிய விஷயத்தை ஒரு ரீல்ஸுன்றது பார்த்தோன்னா நல்ல விஷயத்தோட கெட்ட விஷயம் தான் போகிறாங்க. அவங்க முகம், அதுக்கப்புறம் கடைசி பெஞ்சில் இருக்க பசங்களுடைய அந்த ஸ்கூலுடைய பெண்ணோட முகம் எல்லாமே தெரியும். அதனால் அவங்களுக்கு பப்ளிக்கில் ஒரு ரோட்டில் போகிற பார்த்தா இந்த பொண்ணு மக்குன்னு கொஞ்சம் படிப்பு கம்மியான பொண்ணு தான் பேசுவாங்க. ஸோ அதனால் வந்து இது தவறான இது சொல்லி இனிமேல் இது மாதிரியான வேலைகள் அவங்க செய்யக்கூடாதுன்றதை நான் திருத்திக்கணும்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் முத்துப்பிரகாஷ். பாய்.